சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு மீனா, எதுக்காக கோவிலுக்கு போன? நீ என்ன கோவில பார்த்ததா சொன்ன? அப்புறம் ஊருக்கு வெளியில இருக்கிற குடோன்ல கூகுளை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நீ அவரை போய் காப்பாத்தினதா அவரே சொன்னாரு. இதுல எதுமா உண்மை? நீ கோவில்ல என்ன பார்த்ததா சொன்னது உண்மையா, இல்ல குடோன்ல கூகுள காப்பாத்தினதா சொன்னது உண்மையா? இதுல எது உண்மைன்னு நீயே சொல்லிடுமா. அப்படி ஒருவேளை நீ கோவிலுக்கு போனது உண்மைனா ஃபங்க்ஷனை விட்டுட்டு ஏன் போனேன்னு சொல்ல. ஏமினா, இந்த தாலி கோக்குற ஃபங்க்ஷன் உனக்கு பிடிக்கலையா? இல்ல யாராச்சும் உன்னை வர வேணான்னு சொல்லிட்டாங்களா? நாட்டாமக்காரமா, எதுக்காக அமைதியா இருக்கீங்க? எப்பவும் குறுக்க பூந்து மீனாவை காப்பாத்துவீங்கல்ல, இப்போ நீங்களே மீனா கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். மீனா, இவ உன்னை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு. ஏன் இவள பேச விட்டுட்டு இருக்க? இவதான் கோயிலுக்கு போகவே இல்லைன்னு சொல்றாளே. எதை மறைக்கிறதுக்காக இவ இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல நீ எதுக்கு மீனா கோயிலுக்கு போன? மீனா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். காலையில இருந்து இங்க தானே இருந்த, என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போன? அது உனக்கு தானே மீனா தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வச்சிருக்கோம். நீயே இந்நேரம் பார்த்து கோயிலுக்கு போன? அம்மா, டீச்சர் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, எதுக்காக கோயிலுக்கு போனீங்க? நீங்க கோயிலுக்கு போனதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த வேதநாயகி சொன்னது பொய்ங்கிறத எங்களால நம்ப முடியும். இல்லனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. எதுக்கு மீனா அமைதியா இருக்க? எதுக்காக வீட்ல இல்லாம கோயிலுக்கு போனேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லு. அத சொன்னாவே இந்த வேதநாயகி மாட்டிப்பா. அத முதல்ல சொல்லு மீனா. அவ எப்படி சொல்லுவா? மீனா, அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, எதுக்காக கோயிலுக்கு போனா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. சொல்லு மீனா. சொல்லு மீனா, ஏன் அமைதியாவே நிக்கிற? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு. கோயிலுக்கு சாமி கும்பிட போனியா? அம்மா, எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் போவாங்க. ஆனா ஃபங்க்ஷன் நேரத்துல ஏன் இங்க இல்லாம அங்க போனாங்கறத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லு மீனா, ஏன் வீட்ல இல்லாம வெளியே போன? சொல்லு. வெளியே போனவங்களாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் தான் வந்தாங்களோ? இவங்கள மாதிரி ஆளுங்களை வீட்டுல விட்டா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு தேவி இவகிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஐயா, மாமா, சிதம்பரம், எதுக்கியா மீனாவை எதுக்கு வெளியே போக சொல்ற? அவளுக்கும் சேர்த்து தாயா தாலி பிரிச்சு கோக்குறோம். அவளும் புது தாலி கட்டி இருக்கிறவ தானே. மீனா, நீ வா வா மீனா, வந்து உட்காரு. மீனா, நீ ஏதோ குழப்பத்துல காப்பியை தட்டி விட்டுட்ட. பரவாயில்ல விடு, நீ வந்து உட்காரு வா. ஆமா, நேரமாச்சு, எல்லாரும் வந்து உட்காருங்க. மீனா, போ மீனா, சீக்கிரம் ஒரு நல்ல புடவைய கட்டிட்டு வா, போ. ரேவதி, அவ வந்தோன்ன இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர நலுங்கு வைக்க சொல்லு. சரிங்க. வா மீனா.
வா உட்கார் உட்கார் மீனா. அஞ்சலி நீ வா வா. ஆமா வா இங்க உட்கார். நீ வந்து உட்கார் தேவி. வா தேவி வா நீ வந்து உட்கார். நேரா உட்காரு. நேரா. நாம நினைச்ச மாதிரி சிதம்பரத்துக்கு மீனா மேல இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு. ஆனா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துரும் போல இருக்கே. இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னா எப்படியாவது தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏய் கூகுளே, ஏய் சீக்கிரம் வா. வரேன். வா வா. வந்துட்டேன். அஞ்சலி பக்கத்துல உட்காரு. ராம நீ வா. லெஃப்டா ரைட்டா? இப்படி லெஃப்ட்லயா? உட்காருடா. அஞ்சலி ராமு, கொஞ்சம் நீ வா, இப்படி உட்காரு. அப்புறம் இடிச்சா திட்டுவீங்க. ஏய் கணேசா, என்னடா அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா வந்து உன் பொண்டாட்டி பக்கத்துல உட்காரு வா. பாடா ஏன் யோசிக்கிறேன்? டேய் வாடா. தனியா போய் தாலி கட்டிட்டல, இப்ப தாலி பிரிச்சு கோக்கும் போதாவது எல்லார் முன்னாடி வந்து உட்காரு. வாடா. வாயா வந்து உட்காரு. கணேஷ், ஏன்பா யோசிக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான சடங்கு. பாரு, அவங்களே உட்கார்ந்துருக்காங்க. நீ வந்து உட்காரு. என்னையா யோசிக்கிற? வாயா. கணேஷ், எல்லாரும் சொல்றாங்கல்ல, வந்து தேவி பக்கத்துல உட்காரு. நீ யார பார்த்தும் பயப்படாத. பொண்டாட்டி பக்கத்துல புருஷனை உட்கார கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் இல்ல.